அர்ஜுனன் மகன் அபிமன்யு வீட்டுக்கு ஒரு முனிவர் வந்திருந்தார். அந்த நேரம் அபிமன்யு வீட்ல இல்லாததுனால அவரோட மனைவிக்கு ஆசி வழங்கி ஒரு வித்தியாசமான கண்ணாடி ஒன்ன பரிசா கொடுத்தாரு. அந்த கண்ணாடியில பாக்குறவங்க யாரோ அவங்களோட முகம் தெரியாது, அவங்களுக்கு பிரியமானவங்களோட முகம் தான் தெரியும்னு சொன்னாரு. உத்தர அந்த கண்ணாடியில பார்க்கும்போது அவளோட இதயத்துல இருக்கிற அவளோட கணவன் அபிமன்யோட முகம் தெரிஞ்சது. கொஞ்ச நேரத்துல அபிமன்யு வீட்டுக்கு வந்தான். அவன் இந்த விவரம் தெரிஞ்சுக்கிட்டு கண்ணாடியை போய் பார்க்கும்போது அங்க அவனோட மனைவி உத்தரையோட முகம் தெரிஞ்சு. அவங்க ரெண்டு பேரும் மனமொத்த தம்பதிகளா இருக்கிறத நினைச்சு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அந்த நேரத்துல அங்க வந்த கிருஷ்ணர் இவங்களை பார்த்துட்டு என்ன விஷயம்னு கேட்டாரு. இவங்க கண்ணாடியை பத்தி விவரம் சொன்னாங்க. கிருஷ்ணர் அந்த கண்ணாடி முன்னாடி நிக்கும் போது எல்லாரும் அந்த கண்ணாடியில தெரிய போறது பாமாவா ருக்மணியா இல்ல வேறு யாரான்னு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனா அதுல சகுனி தெரியவும் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க. அதுக்கு கிருஷ்ணர், பக்தர்கள் கூட காரியம் ஆகணும்னா தான் என்னை கும்பிடுவாங்க, ஆனா சகுனி என்னை கொன்னே தீருவேன்னு 24 மணி நேரமும் என்னைய நினைச்சிட்டு இருக்கான், அதனால எனக்கு அவனோட நினைப்புன்னு சொன்னாரு.